Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மைச் செய்தி. சென்னை கொருக்குப்பேட்டையில் பாலியல் புகார் அளித்த சிறுமி அரிவாளால் வெட்டப்பட்ட கொடூரமானது நிகழ்ந்துள்ளது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி, விவரம். சென்னை கொருக்குப்பேட்டையில் பாலியல் புகார் அளித்த சிறுமி அரிவாளால் வெட்டப்பட்ட கொடூரமானது நிகழ்ந்துள்ளது. சிறுமி அளித்த புகாரில் மதன்குமார் என்ற நபர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரபு. வணக்கம் பிரபு, விவரம். வணக்கம். கொருக்குப்பேட்டை பகுதியிலே தனக்கு பாலியல் சீண்டல் இருப்பதாக கூறி சிறுமி ஒருவர் தனது தாயோடு சென்று காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் பெயரில் கொருக்குப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த மதன்குமார் என்பவர் கடந்த 16ஆம் தேதி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். தனது தம்பி போக்சோ வழக்கில் சிறை சென்ற ஆத்திரத்தில் அதற்கு காரணமாக இருந்த அந்த சிறுமியை பழி தீர்த்தே ஆக வேண்டும் என மதன்குமாரின் சகோதரரான பாபு என்பவர் நேற்று இரவு 7 மணி 8 மணி அளவிலே கொருக்குப்பேட்டை பகுதியிலே காய்கறி வாங்குவதற்காக வீட்டிற்கு அருகாமையில் சென்ற அந்த சிறுமியை வழிமறித்து தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் பெண்ணின் அந்த சிறுமியின் முகத்திலும் தாடி, கன்னம், கை, கால் போன்ற பகுதிகளில் பலமாக தாக்கியிருக்கிறார். இதில் இரத்த வெள்ளத்தில் சிறுமி சரிந்து கீழே விழுந்த நிலையில் தீவிர சிகிச்சைக்காக அடுத்து ஸ்டான்லி மருத்துவமனையில் அந்த சிறுமி அனுமதிக்கப்பட்டிருந்தார். இது தொடர்பாக போலீசார், ஆர்கே நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்ததில் அந்த சம்பவத்திற்கு காரணமான பாபு என்பவரை போலீசார் பிடித்திருக்கிறார்கள். போலீசார் பிடித்து அவரை கைது செய்ய முற்படும் போது போலீசாரை தள்ளிவிட்டு ஓட முயன்றதில் வழிக்கு விழுந்ததில் பாபுவிற்கு வலது கையில் காயம் ஏற்பட்டு எலும்பு முறிவானது ஏற்பட்டிருக்கிறது. காயமடைந்த அந்த பாபுவை போலீசார் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் அழைத்து வந்து சிகிச்சைக்காக அனுமதித்திருக்கிறார்கள். தற்போது அவருக்கு மாவு கட்டானது கையில் போடப்பட்டிருக்கிறது. இது குறித்து அந்த சிறுமியின் தாயார் கூறும்போது, தாங்கள் ஏற்கனவே புகார் கொடுத்த போது போலீசார் இதனை விசாரணை செய்திருந்தால் இந்த நிலைமையானது தங்களுக்கு நிகழ்ந்திருக்காது என்றும் உரிய நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால்தான் பாபு மதனுடைய மனைவி மற்றும் தாயார் அவர்களின் தூண்டுதலின் பேரில் பாபு தனது கூட்டாளிகளோடு தனது மகளை இந்த நிலைக்கு ஆளாக்கிவிட்டார் என்று கூறியிருக்கிறார். போலீசாரால் கைது செய்யப்பட்ட பாபு போலீசாரின் மீது தப்பிக்க முயன்ற போது வழிக்கு விழுந்ததில் வலது கையில் காயம் ஏற்பட்டு எலும்பு முறிவு ஏற்பட்டு அவர் இப்போது அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் மாவு கட்டு போடப்படுவதை தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பிரபு. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.